பாமகவில் யார் தலைவர் என்பதில் அன்புமணி ராமதாஸ் இடையே தொடரும் மோதல். ஜி.கே. மணி உள்ளிட்ட தலைவர்களை தைலாபுரம் இல்லத்திற்கு அழைத்து ராமதாஸ் ஆலோசனை. தனது முடிவில் மாற்றம் இல்லை என பாமக நிர்வாகிகளிடம் ராமதாஸ் உறுதி என தகவல். சித்திரை மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிப்போம் என திட்டவட்டம். அன்புமணியை அவரது இல்லத்தில் சந்தித்த வன்னியர் சங்க தலைவர் கார்த்திக், வழக்கறிஞர் பாலு. பனையூர் அலுவலகத்திலும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முகுந்தன் பரசுராமன் அன்புமணியை சென்னை இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை. மாமல்லபுரம் அருகே பாமகவின் சித்திரை முடிநிலவு மாநாடு நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட அன்புமணி ராமதாஸ் 50 வாகனங்கள் புடைசூட வருகை தந்து ஆய்வு. பாமக தலைவர் பிரச்சனை உட்கட்சி விவகாரம் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. ராமதாஸின் வழிகாட்டுதலின் கீழ் ஆளும் கட்சியாக பாமகவை மாற்ற அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என உறுதி. இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உறுதி. காலையிலிருந்து நல்ல சுமூகமான செய்தி, நல்ல செய்தியை உங்களுக்கு சீக்கிரம் சுமூகமா போயிட்டு ரொம்ப சுமூகமா நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்கிறோம். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள். நிகழ்ச்சிகள் எல்லாம் மாநாடுகள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்ததற்கு எதிராக விரைவில் மத்திய அரசு சீராய்வு மனு. குடியரசுத் தலைவர் தரப்பு வாதங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. திமுகவுடன் மறைமுக கூட்டணி என விஜய் கூறுவது நியாயமற்றது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அடுத்த ஆண்டு செல்வ பெருந்தகை துணை முதல்வர் என சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் ஷெரீஃபிற்கு செல்வ பெருந்தகை உத்தரவு. வக்பு வாரிய நிர்வாகத்தில் பிற மதத்தினரை சேர்ப்பது ஆபத்தானது என சீமான் எச்சரிக்கை. வாக்குகளை குறிவைத்து வக்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. இந்து மக்களின் வாக்கை ஒருமுகப்படுத்துவோம், குவிப்போம் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தில் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுங்கிறத அதில் இருக்கிற சிக்கல். இப்போ இதில் திருத்தம்னு வந்திருந்தா வக்பு சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கே விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல். அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த மதபோதகர் ஜான் ஜபராஜ் கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு. காவல்துறையினருக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறேன் என ரவுடி வரிச்சியூர் செல்வம் பேட்டி. கோவையில் காவல்துறைக்கு சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டதாக வெளியான செய்திக்கு மறுப்பு. மதுரையிலேருந்து எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துக்கிருக்கேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு. இந்தியா மார்ட் வர்த்தக இணையதள நிறுவன இயக்குநர்கள் 7 பேருக்கும் காவல்துறை நோட்டீஸ். குற்றால பிரதான அருவியில் சீராக விடும் நீர். விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறை
விடுமுறை தினத்தை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகை, ஒகேனக்கல் சுற்றுலா தலங்களிலும் குவிந்த மக்கள். திருவண்ணாமலை அருகே காரும் அரசு பேருந்தும் மோதி விபத்து. காரில் சென்ற 4 பேர் உயிரிழப்பு. நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வர இருக்கும் மீன்பிடி தடை காலம். கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று மீன்களின் விலை கடும் உயர்வு. பரமக்குடியில் முத்தாலம்மன் கோயில் பால்குட திருவிழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நேர்த்திக்கடன். குமரியில் கண்ணாடி பாலத்தில் நாளை மறுதினம் முதல் 5 நாட்களுக்கு அனுமதி இல்லை. பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவிப்பு. விருதுநகரில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த கூலி தொழிலாளியின் உடல் உறுப்புகள் தானம். 6 பேரின் மறுவாழ்வுக்கு காரணமானவருக்கு அரசு சார்பில் மரியாதை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வேலடி முருகன் கோயில் திருவிழாவை ஒட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம். பந்தய இலக்கினை நோக்கி மாட்டு வண்டிகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றதை கண்டு ரசித்த பொதுமக்கள். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து 6 பேர் உயிரிழப்பு. வக்பு சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 150 பேர் கைது. மாநிலத்தில் வக்பு சட்டம் அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மமதா பானர்ஜி உறுதி. மத்திய சட்டமாக உள்ள வக்பு சட்டத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த மாட்டோம் என கூற முடியாது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி திட்டவட்டம். கர்நாடகாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 51% அதிகரிக்க திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடவடிக்கை. வட மாநிலங்களில் வைசாகி திருவிழா கோலாகலம். ஹரித்வாரில் கங்கை நதியில் புனித நீராடி மக்கள் வழிபாடு. உத்தரகண்ட் மாநிலம் கோத்வாரில் வேகமாக பரவிய காட்டுத்தீ. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் கம்பிவேலியில் சிக்கிய சிறுத்தை. கயிறு உள்ளிட்டவை மூலம் பாதுகாப்புடன் மீட்ட வனத்துறையினர். இமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்து. 31 பேர் காயம், 6 பேருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை. தாய்லாந்தில் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாங்க்ரான் திருவிழா கோலாகலம். பொம்மை துப்பாக்கி மூலம் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை தெளித்து கொண்டாடிய மக்கள். குருத்தோலை ஞாயிறை ஒட்டி வாட்டிக்கனில் மக்களை சந்தித்த போப் பிரான்சிஸ். சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு திருப்பலி நிகழ்ச்சியில் பங்கேற்பு. ரஷ்யாவில் கடும் சூறாவளி காற்று. கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கான கூடாரங்கள் சேதம். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம். வங்கதேச தலைவர் டாக்காவில் சவப்பெட்டிகளுடன் ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலம். ஸ்பெயின் அருகே கனமழையால் கனேரி தீவை புரட்டி போட்ட வெள்ளம். கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் உரிமையாளர்கள் அவதி. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு தலைப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
வளர்ச்சியும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சனிக்கிழமையன்று 9 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதை அடுத்து தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. ஓரிரு மாவட்டங்களில் மழை பெய்த போதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் சனிக்கிழமையன்று 9 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கடுத்தபடியாக திருத்தணியில் 104 டிகிரி, மீனம்பாக்கத்தில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 102.56 டிகிரி, ஈரோட்டில் 101.84 டிகிரி, மதுரையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம் மற்றும் புதுச்சேரியில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தான் பாமகவின் தலைவர் என ராமதாசுக்கு மகன் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். பாமகவுக்கு இனி நானே தலைவராக செயல்படுவேன் என்றும் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் அறிவித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். இதற்கு பதில் அளிக்காமல் 2 நாட்களாக அமைதி காத்து வந்த அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் தான் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாமகவின் தலைவர் பதவி குறித்து எதிர்பாராத குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அது குறித்து விளக்கமளிக்கவே இந்த கடிதம் எனவும் தனது கட்சி தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அதில் பாமக தலைவராக கட்சியை தொடர்ந்து வழிநடத்திச் செல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாமகவின் தலைவரை கட்சியின் பொதுக்குழுதான் தேர்வு செய்ய முடியும் என்றும் அந்த அடிப்படையில்தான் தாம் 2022ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி கூறியுள்ளார். தன்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறியுள்ள அன்புமணி தாம் தொடர்ந்து கட்சியின் தலைவராக செயல்படுவேன் எனவும் அதிரடியாக அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தொண்டர்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை உருவாக்குவது தனது கடமை என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அந்த கடமையை அனைவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் எனவும் கூறியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்குள் காலணிகளுடன் பக்தர்கள் சென்ற நிலையில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி தேவஸ்தான ஊழியர்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஏழுமலையான் கோயிலுக்குள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் டிஸ்போசபிள் செருப்புகளை அணிந்து வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் வழியாக 2 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட சென்று கொண்டிருந்தனர். பக்தர்கள் இருவரும் அணிந்திருந்த செருப்பை பணியிலிருந்த தேவஸ்தான ஊழியர்கள், விஜிலன்ஸ் துறை ஊழியர்கள், பக்தர்களை சோதனை செய்யும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் என யாரும் கவனிக்கவில்லை. இதனால் கோயிலுக்குள் இருவரும் நுழைய சில வினாடிகள் மட்டுமே இருந்த நிலையில் பணியிலிருந்த ஊழியர்கள் அவர்கள் செருப்பு அணிந்திருந்ததை கவனித்து தடுத்து நிறுத்தி செருப்பை